ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தாம்பரத்தில் உள்ள நேஷ்னல் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். தலைவன் தலைவி படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரில் எங்களை மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த படம் நம்மளை மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு நினச்சேன். பட் அவருக்கு ஒர்க் பிஸியில் இருந்தாங்காட்டிக்கு மண்டே ஈவினிங்காக போயிருந்தோம். சரி, இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி தேட்டர்லேயும் யாரும் இல்லைங்க. அவர் பார்த்துட்டு இந்த சீட்டில் தான் நம்ம போய் உட்காரணும்னு சொன்னார். ஆளே இல்லாத தேட்டரில் யாருக்குடா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கே வேணால் உட்காந்துக்கலாம், யாரும் நம்மளை எழுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் வந்துட்டு பாரு வந்து இடையில வந்து எழுப்புவாங்க அப்படின்ட்டு, நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். படமும் அதே மாதிரி ஸ்டார்டிங் வரைக்கும் சூப்பராக போச்சுங்க. அதாவது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும். இடையில ஒரு 2 லேடிங்க வந்து இது எங்கள் சீட்டுங்க, நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, சரி அப்புறம் என்ன பண்ணுறது, பொழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீட்டு இடம் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இங்கே அலோடு இல்லை. பட் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ணும். அங்கே ஒன்றும் அவ்வளோ நல்லா. ஆனால் இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும், செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் விட இந்த தலைவன் தலைவி படம் வந்து அப்படியே என்னோட லைஃப் மாதிரியே இருக்குங்க. அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்க, ஒரு துளி மாற்றம் கிடையாதுங்க. பட் நான் பஸ்க்குன்னு எங்கள் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர், இவர் சென்னை. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிரும். பட் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் மானம் கெட்டவங்க தான். சண்டை போட்டால் 5 நிமிஷத்தில் பேசிடுவோங்க. பட் இந்த படம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த படம் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் லைஃப் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்கள் இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வித் மதர் இன் லாவோட போங்க. அப்போ தான் இந்த படம் பார்க்குறக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். பட் படம் உண்மையாலுமே சூப்பரான என்டர்டைன்மெண்ட் தாங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்மளை சிரிக்க வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.